துள்ளி குதிக்கிறீங்க? நீங்க தான் இந்த படத்தை 16 தடவை பாத்துட்டீங்கல்ல. உனக்கு விஷயம் புரியல. இது ஒண்ணு சாதாரண மூவி கிடையாது. இது வேற்று கிரகத்துல இருந்து வர பர்பிள் ஸ்பேஸ் கேட்ஸ் 3Dல நம்ம கண்களுக்கு விருந்தளிக்கிறாங்க. அதோட நாங்க 16 தடவை பார்க்கல, 17 தடவை பார்த்திருக்கோம். இன்னும் சில தடவை இந்த படத்தை பார்த்துட்டோம்னா எங்களுக்கு மெகா ஹாட் டாக் சூப்பர் பக்கெட் கிடைச்சிடும். அதுல பீஸ் அப்படிங்கிற சீஸ் போட்டிருப்பாங்க. 17 தடவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றாங்களே, அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்க போகுதோ தெரியல. இந்த மூவி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நானும் இத 17 தடவை பார்க்க ஆசைப்படுறேன். சொன்னோம்ல. வவ்வால் மனுஷனே, எங்க இன மக்கள் உங்க இனத்தோட ஒரு பெரிய போர்ல ஈடுபட்டிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீயும் நானும் எப்போ ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. இளவரசி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்க அப்பா இருக்காரே, அவர் மனுஷங்களை ரொம்பவே வெறுக்கிறாரு. அதனாலதான் நான் உன்னோட சிறந்த தோழனா இருந்தாலும் இந்த மாதிரி மாறு வேஷத்துல வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படம் உண்மையிலே டாப் டக்கர் தான்ப்பா. அது எனக்கும் தெரியும் ஜானி. ஆனா இதுல இம்ப்ரூவ்மெண்டா டாகிஸையும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது பூமிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிக்க கொடுத்திருக்கும். உனக்கு இவ்வளவு அறிவா? ஏய், உங்க மனிதர்களும் எங்க பூனை இனமும் நிம்மதியா வாழ மறுக்கறாங்க. ரொம்ப அரிக்குது, கொஞ்சம் சரிஞ்சு விடுங்க. ஐயா, இதெல்லாம் எதுக்குப்பா நீங்க 3Dல காட்டுறீங்க? இந்த ஷாட்டே தேவையில்லைப்பா. பூனைக்கு பதிலா டாகியா இருந்தாலாவது அழகா இருந்திருக்கும். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எனக்கு பிடிக்காததே இதுதான். தியேட்டரை விட்டு வெளியே வந்த உடனே 3D கிளாஸஸ் ஒர்க் ஆகாதே. நீங்க 3D கிளாஸையும் விட்டு வச்சிருக்க மாட்டீங்களே. இதுதான் எங்களோட புது Omni Surface 3.5D glasses. இது நீங்க பாக்குற எந்த 2Dயும் 3Dயா மாத்தி காட்டும். Books, magazines, TVs. இப்ப பாருங்க. அப்படி ஒரு கோணத்துல அவனை நான் பார்த்ததே இல்ல. உண்மையாவா? அப்படிதான் இருக்கு. நமக்கே யோசனை முன்னாடியே வரல. ஜானி டூக்கி இப்ப 3D உலகத்துக்குள்ள குதிக்கிறாங்க. விடாத. ஏய், சூப்பரா இருக்குல்ல? வகையா ரகரகமா இருக்கே. உன் சிஸ்டர் சொன்னது உண்மைதான். 3.5D எல்லாத்தையும் ரொம்ப அப்பா டக்கரா காட்டுது. என் மனசுக்குள்ள ஒரு ஐடியா உதயமாகுது. இந்த 3.5D கிளாஸஸோட சாதாரண 3D கிளாஸஸையும் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? 3 3 6. அப்ப தாறுமாறு, அதாவது எக்ஸ்ட்ரீம் டி. விஞ்ஞானத்தோட இந்த புது கோட்பாட்டை சோதிக்கிறதுக்கு நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நமக்கு ரொம்ப பிடிச்ச மெகா பாப்கார்ன் சூப்பர் ஹாட் டாக் பக்கெட்டுக்கு இன்னும் ஒரு படி தான் பின்தங்கி இருக்கும். சாதாரண 3D கிளாஸஸ் செக். இப்ப 3.5D கிளாஸஸ் டபுள் செக்கிங். சாதா டி பிளஸ் ஸ்பெஷல் டி அது ரெடி. மரியாதைக்குரிய பிரஜைகளே, நம்ம ஸ்பேஸ் கேட்ஸுக்கும் மனித இனத்துக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு நாம ஒரு முடிவு கட்டணும். போர் தொடங்கட்டும். என்னது இது? அடேங்கப்பா, இது அநியாயத்துக்கு உண்மையா இருக்கே. நம்மோட புது கண்டுபிடிப்பால இதுங்க எல்லாம் ஸ்கிரீனை விட்டு வெளியே வர மாதிரியே இருக்கு. ஜானி, உண்மையிலேயே அவன் ஸ்கிரீனை விட்டு வெளியே வந்துதான் நிக்கிறான். ரொம்ப ஆடிட்டோமோ? இப்பதான் தெரியுதா? இதோ இந்த பகுதி தான் நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்க போகுது. இங்க இருந்து நாம தாக்குதல் ஆரம்பிக்கலாம். மனுஷங்களை பிடிச்சு அவங்க கிரகத்தை ஆளலாம். நாம யாருன்னு காட்டலாம். அவங்கள விடாதீங்க. உடனடியா அவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. நாமளும் இவங்களோட எஸ்கேப் ஆகணும்ல? ஆமா. என் உடன் பிறந்த அருமை செல்வங்களே, பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? நிறைய 3D படம் பார்க்கவே கூடாதும். அத சொன்னதே நாங்க தான். ஓ அப்படியா? அப்ப நீங்க சொன்னா எதுவுமே தப்பா இருக்காது. சரியா தான் இருக்கும். ஸ்பேஸ் கேட் மனித உலகத்துக்கு வந்து மனுஷங்களை பிடிக்க பாக்குறாங்க. ஜானி, நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல, நார்மல் 3D கிளாஸஸோட இந்த கிளாஸ கலந்து பார்க்க கூடாது. இந்த தடவை நாம அவனுக்கு எந்த வார்னிங் கொடுத்த மாதிரி தெரியலையே. நிஜமாவா? எங்க தப்புதான்? ஆமா, ஒரு நிமிஷம் நாங்க தப்பு பண்ணிட்டோமோன்னு பயந்துட்டேன். அப்புறம் ஸ்பேஸ் கேட்ஸ் பூமியை ஆள பாக்குறாங்க. ஐயா, அவங்க அடிமையா இருந்து அவங்க முதுக சொரிஞ்சு விட எனக்கு இஷ்டமே கிடையாது. மனித பூச்சிகளே, நீங்க தான் உங்க மனித இனத்திலிருந்து முதல் முறையா எங்களுக்கு சேவை செய்ய போற அடிமைகள். இனி உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க எங்களுக்கு சேவை சீக்கிரம் கக்கு. நாம இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பழக்கம் போகலையா? ஆமா, நான் எங்க விட்டேன்? மனுஷங்க நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா இல்ல? தேங்க்யூ. நாங்க இருக்கிற இடத்த சுத்தம் பண்றதோடையும் எங்க காதை கிளீன் பண்றதோடையும் எங்க ஆபத்தான விளையாட்டுல நீங்க பங்கெடுத்துக்கவும் செய்யணும். இதுதான் உங்க கடமை.
ஜெனரல் பிசிக்ஸ், குவாண்டம் டைம் ஸ்பேஸ் தியரி, அட்வான்ஸ் 3D ஜியாலஜியோட உதவியாலையும் அந்த பூனைகளை திரும்ப பூமிக்குள்ள அனுப்புறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிளாஸ்ல இருக்கிற அதே தொழில்நுட்பம் மூலமா தான் இந்த ஃபிலிம் ப்ரொஜெக்டர் நாங்க உருவாக்கி இருக்கோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ப்ரொஜெக்டர் ரூம் குள்ள போய் இந்த ப்ரொஜெக்டர்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஆனா நாம அந்த ஸ்பேஸ் கேட்ஸ் எல்லாம் ஏமாத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதுங்களை அதே நேரத்துல அதே தியேட்டருக்குள்ள வர வைக்கணும். அந்த படத்தோட ஹீரோ மாதிரி நாங்க பூனையாட்ட வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போய் அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை தியேட்டருக்கு கொண்டு வரணும். உங்களை அவங்கள ஒருத்தரா மாத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்களை அவங்கள மாதிரி மாத்துறதுக்கு ஏதாவது புது டெக்னாலஜியா குழந்தைகளா? இது பெயிண்ட் கன்ஸ் தான். கொஞ்சம் சிந்தட்டிக் ஃபயரை மட்டும் மிக்ஸ் பண்ணிருக்கோம். என் வாழ்க்கையில இவ்வளவு மோசமா நான் உணர்ந்ததே இல்ல. ஒரு டாகி இந்த மாதிரி போகி பண்றதுனால ஓகே, டியூக்கி நானும் போய் அவங்கள ஒருத்தங்களா சேர்ந்துக்கிறோம். நீங்க 2 பேரும் ப்ரொஜெக்ஷன் ரூமுக்குள்ள போங்க, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். கொஞ்சம் இரு, இதுக்கு முன்னாடி உன நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஏதோ ஒண்ணு சரியில்லையே. அது நாங்க புதுசா ஓ, வந்திருக்கோம். புது போஸ்டிங் போல இருக்கியா? நிச்சயமா எங்க அரசர் உங்க 2 பேருக்கும் ஏதாவது நல்ல வேலையா வச்சிருப்பாரு. எப்பா தாங்க முடியலப்பா, குடல பொறட்டாம. ஆமாப்பா, இந்த பூனைங்க ரொம்பவே மோசம். தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் சொல்லாத. ஸ்கிரிப்ட்ல இருக்கேப்பா, என்னத்த சாப்பிடுறானுங்களோ. ஓகே, நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிடுச்சுல. எங்களுக்காக எல்லாரையும் மெயின் தியேட்டருக்கு உங்களால வர வைக்க முடியுமா? ஏன்னா அரசருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம். அது அவருக்கு கண்டிப்பா தேவை இல்ல. ஓ ஆமா, நாங்க இதை எல்லார்கிட்டயும் பரப்புறோம். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஆஜரானதுக்கு அப்புறம் சூசரன் மேரிக்கு நம்ம சிக்னல் கொடுக்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இந்நேரம் என் வீரர்கள் எல்லாரும் இந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுமே. அது நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம். தன்னலம் இல்லாம தலைமை தாங்குறவங்களுக்கு நாங்க ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா? ஓ அப்படியா? அப்ப எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கியூட் கேட் வந்து எனக்காக டான்ஸ் ஆட போகுதா? அது அப்புறமா சொல்றோம். நீங்க போய் மத்தவங்களோட அங்க உட்காருங்க. ஆமாங்க, அந்த சர்ப்ரைஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா தூங்குறத பத்தி பேசலாம். நாம பூனைங்கிறதுனால தூங்குறத பத்தி தான் பேசணும். அப்புறம் செவரேறி குதிக்கிறத பத்தி, அப்புறம் வகை வகையா மீன் சாப்பிட்டுட்டு மீன் எடுத்து பெருக்கிறத பத்தியும் பேசலாம். ஓ, அறிவுபூர்வமான பேச்சு. நான் எல்லாரையும் அசெம்பிள் பண்றேன். நண்பர்களே, தோழர்களே, எல்லாரும் ஒண்ணா வந்து ஒரு இடத்துல உட்காருங்க. அதாவது நாம யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அதுல என்ன சந்தேகம்? வீரர்களே, இவங்கள ரவுண்டு கட்டுங்க. இங்க பாருங்கப்பா, அந்த படத்தோட ஹீரோ கூட வெளியே வந்திருக்காரு. இவங்களை சமாளிக்க நிச்சயம் இவர்கிட்ட வழி இருக்கும். என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்பா, யாராவது தயவு செஞ்சு நல்ல வீணா போன பிளான். இத நாங்களே செஞ்சிருப்போமே. யாரு? இளவரசியா? நம்மள காப்பாத்த வந்துட்டாங்க. மெகா பாப்கார்ன் ஹாட் டாக் சூப்பர் பக்கெட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதற்கட்டும் இளவரசி, மனுஷங்களும் ஹியூமன் ஸ்பேஸ் கேட்ஸும் ஒற்றுமையா வாழ முடியுங்கிறத உங்க அப்பா எப்பதான் தெரிஞ்சுக்குவாரு? எங்க அப்பா கொஞ்சம் திமிரு பிடிச்ச அரசர் தான். என் அருமை இளவரசி, தயவு செஞ்சு அந்த மனுஷங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போயிடு. பார்த்தாலே சகிக்கல. நாங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ ஆசைப்படுறோங்கிறது உங்களுக்கு புரியலையா? அச்சோ, இப்படி நடக்க கூடாதே. அப்ப சரி, பிளான் பி செயல்படுத்த வேண்டியதான். ஆமா, என்னது இது? இது ஒரு பர்பிள் ஸ்பேஸ் டாக். ஆமா, அதையே சுருக்கமா சொல்லணும்னா டியூக்கி. பின்வாங்குங்க. சீக்கிரம் ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போலாம். இந்த வேலையை நீயே சரியா? தாராளமா. இந்த படத்துல பர்பிள் ஸ்பேஸ் டாக் வேணும்னு சொன்னல. மலை போல குவிஞ்சு கிடக்குதே. என்னோட சக பர்பிள் ஸ்பேஸ் கேட் நண்பர்களே, மனுஷங்களுக்கும் நமக்கும் இருக்கிற போரை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். இனி அது வேண்டாம். நான் உண்மையைத்தான் பேசினேங்கிறதுக்கு ஆதாரமா இந்த ராஜமுத்திரையை உங்களுக்கு காட்டுறேன். நாம நல்ல பாதையில போகிறதுக்கு நமக்கு உதவினது வேற யாரும் கிடையாது. மதிப்பிற்குரிய ஸ்பேஸ் டாக். இவரு ஸ்பேஸ்ல இருந்து வந்தவர். பயமா இருக்கு. எண்டிங்னா இப்படிதான், சும்மா கும்முன்னு இருக்கணும்.